குப்பையில் இருக்கிற இந்த ஒரு அலுமினியம் கேனை ஹோம்லெஸ்கள் எடுத்துட்டு போயிட்டு அவங்க வியாபாரம் பண்றாங்க. இது வந்து அரசாங்கம் தடுக்க நினைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காணொலி வந்து பதிவேற்றம் பண்ணியிருந்தேன். அதுக்கு நிறைய பேர் என்ன தெரியுங்களா சொன்னீங்க, இது ஹோம்லெஸ் தானே, ஒரு சின்ன விஷயம் தானே இது அப்படின்னு தான் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க கருத்துரை பகுதியில். ஆனா நீங்க தெரிஞ்சுக்காதது என்ன அப்படின்னா, ஜப்பானோட கலாச்சாரம் என்ன அப்படின்றது தான். ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கணுங்க. முதல்ல ஹோம்லெஸ்ஸுக்கு அரசாங்கம் என்ன பண்றாங்க, ஹோம்லெஸ்ஸுக்கு உங்களுக்கு வந்து ஒரு பெரிய டீம் ஒன்று அமைச்சு எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்கள போய் தொடர்பு கொண்டு அவங்களுக்கு தேவையான வீடு, அவங்களுக்கு டெம்பரவரி ஷெல்டராக இருக்கட்டும் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் சாப்பாடுகள் வந்து என்ஜிஓஸ் கொடுக்குறாங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து என்ஜிஓஸ் மூலியமாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் அவங்களுடைய தரத்தை முன்னேற்றணும் அப்படின்றதுக்காக பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இன்னமும் நீங்கள் டோக்கியோவில் எங்கன்னா ஒரு ஹோம்லெஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த வாழ்க்கை தான் பிடிச்சிருக்கு, நான் இப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு இருக்கிறவங்களே தவிர பெரும்பாலான ஹோம்லெஸ்ஸுக்கு அரசாங்கம் நிறைய உதவிகள் பண்ணுறாங்க. அதை நிறைய ஹோம்லெஸ் ஏற்றுக்கிறது இல்லை. ஸோ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஒரு கேனை எடுத்துகிட்டு போயிடுறதுனால என்ன பெருசாக வந்து அரசாங்கத்துக்கு இழப்பீடு வந்துட போகுது அப்படின்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் இங்கே தான் ட்ரஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. என்னோட ஆஃபீஸ்லேருந்து நான் ஒரே ஒரு லப்பரை என்னுடைய பர்சனல் யூஸ்க்காக எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னா அங்கேயே ட்ரஸ்ட் பிரேக் ஆகிடும். நான் செஞ்ச இந்த ஒரு விஷயம் வந்து தெரிய வந்தது அப்படின்னா என் மேலே இருக்கிற மொத்த நம்பிக்கையும் போயிடும். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் ஜப்பான் நாட்டோட கலாச்சாரம். எல்டிபின்னு ஒரு பார்ட்டி இருக்குது, லிபரல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி. இன்னைக்கு நடுத்தருவுக்கு அவங்களுடைய மொத்த பார்ட்டி மெம்பர்ஸை பெரிய அளவில் இழந்திருக்காங்கன்னா என்ன காரணம் தெரியுங்களா? பார்ட்டி ஃபண்டு, பப்ளிக் ஃபண்ட் இல்லை. நம்ம ஊரில் வந்து இந்த மரம் கொடி நடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 10 லட்ச ரூபாய் பஞ்சாயத்து போர்டில் எடுத்துன்னு போயிட்டு கொடிங்களை வச்சு நீட்டிட்டு இருக்காங்களே, அந்த மாதிரி ஊழல் பண்ணல. பார்ட்டி ஃபண்டு, பார்ட்டிக்கு வரக்கூடிய, இப்போ நீங்கள் கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய யாருக்கெல்லாம் எவ்வளோ பார்ட்டி ஃபண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் கேட்க போய் ஒரு பெரிய லிஸ்ட்டே வந்துச்சு பார்த்தீங்களா. நம்ம என்ன டிபேட் பண்ணோம், இவங்க காங்கிரஸ் கம்மியாக வாங்கியிருக்காங்க, பிஜேபி அதிகமாக வாங்கியிருக்காங்க, இந்த கட்சி அவ்வளோ வாங்குச்சு, இந்த கட்சி இவ்வளோ வாங்குச்சு அப்படின்னு பார்த்தீங்க. ஆனால் விஷயம் என்னன்னா, எப்போ இவங்க பார்ட்டி வந்து அதை டிரான்ஸ்பரண்டாக மக்கள்கிட்ட தெரிவிக்கலையோ அப்போவே இவங்க ஊழல்வாதிகள். இந்த பார்ட்டி ஃப்ரெண்டு அப்படின்ற ஒரு பிரச்சனை மிகப்பெரிய ஒரு பூதாகாரமாக வெடிச்சு எல்டிபின்ற ஒரு கட்சி இன்னும் ஒரு கொஞ்ச நாள்ல ஒண்ணுமே இருக்காது ஜப்பான்ல. ஜப்பான்ன்றது ட்ரஸ்ட் பேஸ்டு சொசைட்டி. இங்க நீங்க ஒரு தொழில் பண்ணோம் அப்படின்னா கூட முதல்ல நம்பிக்கையை வர வச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க தொழிலே பண்ண முடியும். எடுத்த உடனே இன்னொருத்தன் 10 ரூபாய்க்கு தரான், நான் 2 ரூபாய்க்கு தரேன் அப்படின்னு போய் நீட்டி பாருங்களேன், உங்ககிட்ட யாரும் வாங்க மாட்டாங்க.